கிறிஸ்துவின் மறைவுடலில் உறுப்பினராக முதிர்ச்சி பெறுகின்றோம். கிறிஸ்துவுக்கு என்றும் சான்று பகன்று அந்த பொறுப்பையும் பெற்றுக்கொள்கிறோம். திருமுழுக்கினால் கிறிஸ்துவ வாழ்விற்கான அனைத்து உரிமைகளையும் கடமைகளையும் நாம் ஏற்பது போல உறுதி பூசல் வழியாக நாம் நம் கிறிஸ்துவ வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அனைத்து உரிமைகளையும் கடமைகளையும் பெறுகிறோம். நாம் ஜெபத்தாலும் தவத்தாலும் சொல்லாலும் எடுத்துக்காட்டான வாழ்வாலும் இறை அரசை பறைசாற்ற கடமைப்பட்டவர்களாகிறோம். புரிஞ்சுதான் இருப்போம். சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணகத்தையும் மண்டகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் என்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். ஆவியாரை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விசுவாச போதனைகள். பாவ மன்னிப்பு சரியா நம்ம கடைசி நேரத்துலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு குருவான